ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன vlog அப்படின்னா, வெள்ளிக்கிழமையோட தான். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு சஷ்டி எல்லாமே வந்ததுனால கொஞ்சம் விசேஷமாக காலையிலேயே ஆரம்பிச்சிடலான்னு தொடங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா சம்பா கோதி குருணன்னு கிடைக்கும். இன்றைக்கி அதில் பாயசம் பண்ணணும். ஒரே டம்ளர் ஒரே ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி ஒரு விசில் விட்டுட்டு ஒரே டம்ளர் வெல்லம் காய்ச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் பால், பாயாச பக்குவத்துக்கு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. பாயாசம் ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே இது 10 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு வேலை பார்த்துட்டு வந்துடலான்னு கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு. என்னென்னா, முருகருக்கு ஒரு கிளாத் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ஜரி பார்டர்னு கிடைக்கும், அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க முருகர் அன்றைக்கி பார்க்குறக்கு. பூவெல்லாம் இன்றைக்கி ரொம்ப விலை. ஏதோ இன்னமும் கச்சி கொடிக்கார மாதிரி பூ வாங்கிட்டு வந்தாச்சு எல்லா கலர்லேயும். இந்த நாட்டு ரோஸ் கிடச்சா கண்டிப்பாக வாங்குங்க. ஒரு 10-20 பூவாவது வாங்கி வீட்டில் வைங்க. கிடச்சிதுன்னா அது அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும் வீடே. இந்த பாயாசம் நான் ஏன் இன்றைக்கி பண்ணினேன்னா, இந்த கோதுமை நிறங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமானதுங்க. இது இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாதுவும் சரி, நம்ம சஷ்டிக்கு முருகருக்கும் சரி, ஐயப்பனுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இன்றைக்கி பிரசாதம் வச்சிடலான்னு தான் காலையிலேயே நேரமாக பண்ணிட்டேன். வெள்ளி செவ்வாயில் நான் எப்போவுமே இந்த பவுலில் எலுமிச்சம்பழம், அப்புறம் இந்த பக்கத்தில் இன்னொரு பவுலில் வெற்றிவேர் வச்சுருப்பேங்க. வெற்றிவேர் வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தீய கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே அண்டாமல் இருக்கும். அதே சமயத்தில் வெற்றியை தரக்கூடியது. அதுக்கெல்லாம் நான் நீர் மாற்றுவேன். அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டுக்கே ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு வேறு மாற்றி வைப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய வேல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக லெமன் வச்சு வைங்க. லெமன் வைக்காமல் வைக்காதீங்க. இல்லைன்னா மேலே சந்தன குங்குமம் நிறச்சி வைங்க. அப்போ தான் நல்லது. வீடியோ நான் சனிக்கிழமையோ நேற்றே போடணும்னு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அப்படியே எனக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் இல்லை. நானே எடுத்து நானே தான் ஷூட் பண்ணணும், நானே தான் எடிட் பண்ணணும். அப்புறம் இன்றைக்கி என்ன ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கேன்னா, ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில், துர்கா ஃபோட்டோவுக்கு மிரர் போட்டு வைக்க சொல்லி. சரி, அது இந்த ஃபோட்டோவில் அந்த துர்கா ஃபோட்டோ, ராஜராஜேஸ்வரி, அந்த சமயபுரத்தம்மன், பெரியபாளையத்தம்மன் எல்லாம் நான் நவராத்திரி வீடியோவில் இருக்கும் பாருங்கள். அதுக்காக நான் வாங்கி லேமினேஷன் போட்டு வச்சுருந்தேங்க. அது எல்லாத்தையும் எடுத்து இப்படியே அந்த பக்கம் தான் வச்சுருந்தேன். சரி, மிரர் இப்போ போட முடியாது, நம்ம இப்படி வச்சிடலாம். ஏன்னா அந்த வாராகி அம்மனே பார்த்திங்கன்னா நான் ஒரு வருஷமாக இப்படி லேமினேஷனாக தான் வச்சு கும்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் மிரர் போட்டு வச்சேன். இப்போவும் சரி, நம்ம எப்போ முடியுதோ இப்போ போட்டுக்கலான்னு. ரோஸ் பாருங்கள், உருளியில் வச்சப்பவே வெளியில் வரும்போதும் போகும்போதெல்லாம் அவ்வளோ ஸ்மெல்லு. என்ன தான் நம்ம ரூம் ஸ்ப்ரே இதெல்லாம் யூஸ் பண்ணினாலும் அந்த நேச்சுரல் ஃப்ளேவருங்கிறது வீடு முழுக்க அந்த ரோஸ் வச்சுருந்தது தான் அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க கிடச்சிதுன்னா வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாம்பிராணி போடுங்க வீடு ஃபுல்லாக. எப்போவுமே வீடு முழுக்க நல்லா நம்ம வாரத்தில் ஒரு 2 வாட்டியாவது சாம்பிராணி போடுறது ரொம்ப முக்கியம். இப்போ எல்லா ஃபோட்டோவுக்கும் அன்றைக்கி இந்த அந்த 5 தீபம் காட்டுறது திரி கூட தீர்ந்து போயிருந்தது. அன்றைக்கி தான் வாங்கிட்டு ஒரு மாதம் கழித்து காமிச்சேன். கொஞ்சம் உடம்புக்கும் சரியில்லாமல் எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு போடுறது சிரமமாக இருந்தது. ஆனாலும் நல்லா அழகாக அன்றைக்கி அமைஞ்சிட்டாங்க எனக்கு எல்லாருமே. இந்த குங்குமம் அப்படித்தாங்க, இந்த பவுலில் வச்சுருக்கிற குங்குமம் தினம் நான் அந்த குங்குமம் தான் வச்சு வேலை செய்வேன். ஏன்னா அதை நான் நவராத்திரிக்கு 9 நாளும் அம்மனுக்கு, இந்த அம்மன் எல்லாம் தனித்தனியாக வச்சு ஒவ்வொரு நாளும் நான் அப்போல்லாம் வீடியோ, நம்ம சேனல் புது சேனல் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோலாம் எவ்வளோ எடுக்க தெரியாது, தெரிஞ்ச மாதிரி எடுத்து வீடியோ போட்டிருந்தேன். அதில் 9 நாளும் நான் சாயந்தரம் விளக்கு பூஜை பண்ணினேன். அந்த குங்குமம் அது அந்த 9 நாளும் பண்ணி வச்சு கலெக்ட் பண்ண குங்குமம் தான் இப்போ தினம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, நவராத்திரியில் அப்படி பண்ணுங்க அப்படின்னு. அதனால் அதுவே அடுத்த நவராத்திரி வரைக்கும் வரும், அவ்வளோ குங்குமம் அதில் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது சொல்கிறாங்கன்னா கூட எடுத்துக்கலாம், தப்பில்லை. அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. முருகர் அவ்வளோ ஒரு அம்சமாக நானே நினச்சி பார்க்கல. கொஞ்சம் லேசியாக தான் வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்றைக்கும் இல்லாத மாதிரி அன்றைக்கி நல்லா இருந்தது. அப்படியே ஒரு அமைப்பாக அமைஞ்சிட்டாங்க. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி உங்களால் எந்த முடியுதோ அதை செய்யுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.